மத்திய அரசு வழங்கிய வெள்ள நிவாரண நிதியை தமிழக அரசு வழங்க வலியுறுத்தியும் 100 நாள் வேலை திட்டம் ஊதியத்தை வழங்க வலியுறுத்தியும் விவசாயிகள் நூதன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கீழ்பெண்ணாத்தூர் வட்டம் மங்கலம் கிராமத்தில் விவசாயிகள் பல்டி அடிக்க வைத்து நூதன கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு மத்திய அரசு சகோதரத்தை வலியுறுத்தி உலகம் என்னன்னா 2 நாட்களும் தங்கள் மகனை சாகனம் மத்திய அரசு கொடுத்த 100 நாள் நிதியினை பிற பணிக்கு பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னார். குறிப்பாக இந்த 100 நாள் நிதி 7 வார கூலி தமிழ்நாடு முழுவதும் தராமல் இருக்குது. 90 லட்சம் மக்கள் பயன்பெறுகிறார்கள். மத்திய அரசு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி 528 கோடி மத்திய அரசு தமிழகத்துக்கு கொடுத்தது. ஆனால் இந்த திட்ட நிதியை தமிழக அரசு கட்டுமான பணிகளுக்கு, கால்வாய் அமைப்பதற்கு, சாலை அமைப்பதற்கு, பண்ணை கொட்டை வெட்டுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் 1200 பண்ணை கொட்டை வெட்டுறதுக்கு பயன்படுத்துனாங்க. மனித உழைப்புக்குத்தான் சட்டத்தில் இடம் உண்டு. ஆனால் எந்திரத்தை பயன்படுத்தி 5 நாள் உலக சாதனை சொல்லிட்டு 25 கோடி கொள்ளையடிச்சிட்டாங்க. மத்திய அரசு சொன்ன மாதிரி இந்த நிதியை 100 நாள் நிதியை மனித உழைப்புக்கு தான் பயன்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் மாறாக கட்டுமான பணிகளுக்கு, சாலை அமைப்பதற்கு, கால்வாய்க்கு பயன்படுத்தக்கூடாது. இதை மரியாதைக்குரிய தமிழக ஆளுநர் அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும். மத்திய அரசு ஆய்வு செய்ய வேண்டும். பெஞ்சல் புயல் பாதிப்புக்கு 944 கோடி நவம்பர் 7ஆம் தேதி மத்திய அரசு கொடுத்துச்சு. மாநில அரசு இதுவரை வழங்கவில்லை. மத்திய பார்வை குழுவும் மாநில அமைச்சரும் மரியாதைக்குரிய குண்டாஸ்வேல் அவர்களும் மாவட்டத்தில் ஆய்வு பண்ணாங்க. நிதி தாத்தா சொன்னாங்க. இது நாள் வரை கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்தில் வந்து பார்த்தா நிதி கொடுத்துருக்காங்க திருவண்ணாமலை. ஆகவே தான் தமிழக அரசு மத்திய அரசும் திட்டங்களை திருப்பி போடுது. ஆகவே தான் 100 நாள் நிதி 7 வார கூலி வரல, 8 வார கூலி வரல. இந்த மக்களுக்கு உடனடியாக தர வேண்டும். வெள்ள நிவாரண நிதி மாவட்டத்தில் 50,000 ஹெக்டேர் 1.25 லட்சம் ஏக்கர் வந்து இங்கே பாதிப்பு இருக்குது. இதுக்கான நிதி உடனடியாக வழங்க வேண்டும்.